கட்டளை. there is a command. ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், கவலைப்படாதிருங்கள். நம்முடைய இருதயத்தில் கவலை வராமல் இருக்குமா? நம்முடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி, நெருக்கடிகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய செட்டில்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எப்படி பாஸ்டர் கவலைப்படாமல் இருக்க முடியும்னு கேட்குறீங்க. ஆண்டவர் திருச்சபைக்கு அன்பான கட்டளை கொடுக்கிறார், கவலைப்படாதிருங்கள். ஆமென். இந்த மூன்றும் பயங்கர ஃபேமஸுங்க. நாம் வாழ்கிற இந்த உலகில் எண்ணத்தை உண்போம், ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை. எங்கே பார்த்தாலும் பேக்கரி, எங்கே பார்த்தாலும் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட். ஆனால் உணவுக்காக தான் அதிகமாக கவலைப்படுறோம். யார் அதிகமாக கவலைப்படுறாங்கன்னா வீட்டு அம்மா தான். இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே புருஷன் ஒன்று கேட்பாரு, பிள்ளைங்க ஒன்று கேட்பாங்க, அப்பா அம்மா ஒன்று கேட்பாங்க. எதை சமைச்சு கொடுக்கறது? பெரிய கவலை அம்மாமாருக்கு தான். ஆக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். கூல்ட்ரிங்க்ஸுக்கு பஞ்சம் இருக்குதா? சாதாரண தண்ணீர் கூட விதவிதமான பாட்டிலில் வந்துருச்சு. ஆக இது மூணு பயங்கர ஃபேமஸுங்க. இது எசென்சியல் நீட். இது மிகவும் இன்றியமையாத தேவை. குடிப்பது, புசிப்பது, உடுத்துவது. ஆமென். எத்தனை ட்ரெஸ் வாங்கினாலும் திருப்தியே ஆக மாட்டோம். அது தாய்மார்களுக்கு பீரோ திறந்து பார்த்தா அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க. இது எங்கள் அம்மா சேரிம்பாங்க, பாட்டி சேரிம்பாங்க. ஆண்கள் அப்படிலாம் கிடையாது, 2-3 செட் இருந்தால் போதும். ஆக எண்ணத்தை உடுத்துவோம். பீரோவை திறந்து பார்த்தாலே எதை உடுத்துறது? புது வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை, பர்த்டேக்கு ஒன்றும் இல்லை, வெட்டிங் டேக்கு இதே புலம்பலுங்க. இன்னைக்கு ஆண்டவர் புலம்பெல்லாம் நிறுத்த சொல்லும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், கவலைப்படாதிருங்கள். ஆமென். ஆண்டவருடைய அன்பின் கட்டளை. இதை சொல்லிட்டு ஏன் கவலைப்படக்கூடாது, கவலை எப்படிப்பட்டது என்பதை முதல் குறிப்பாக நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா, கவலை எப்படிப்பட்டது? கவலை நம்மை அழித்து விடும். நம்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் வச்சு கொள்ற மாதிரி கொன்றுங்க. நம்மை செயலற்றவனாக மாற்றிவிடும். பிஸ்னஸ் பண்ண விடாது, எதையும் சிந்திக்க விடாது. கடந்த கால தோல்விகள், ஏமாற்றங்கள் இவைகளையே நினைவுக்கு கொண்டு வந்து நிகழ்காலத்தை முடக்கிவிடும். எதிர்காலத்தை வாழவே விடாது. எதிர்காலத்தை நினைக்கும் போது சூன்ய மாதிரியே தோன்றும். ஏன்னா கடந்த கால பாதிப்புகள் அப்படி. ஆண்டவர் திருச்சபையை பார்த்து சொல்லுகிற அன்பான கட்டளை, ஏன் கவலைப்படுகிறாய்? ஆமென். எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார். சபையே, சகோதரா சகோதரி, என கண்பானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைபடுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் கவலை இருக்கு. சின்ன பிள்ளைகள் கேட்டால், நாளைக்கு எங்கள் மேக்ஸ் டீச்சர் வரக்கூடாது, டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க, இந்த டெஸ்ட் எப்படியாவது கேன்சல் ஆயிரும், அப்படி தானே? சின்ன பிள்ளைகளுக்கும் கவலை இருக்கு. நான் நினைப்பேன், ஹெச்எம்மோட அப்பா இறந்து, ஹெச்எம் இறந்துடணும், லீவ் விட்டுருவாங்க, டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் எஸ்கேப் ஆயிரும். அப்போ என்னென்ன கவலை இருக்கு பாருங்க சின்ன பிள்ளையில. சரி, கல்லூரி நாட்களில் சார்லாம் கேட்குறாரு, உனக்குலாம் என்ன கவலை? என் ட்ரெஸ் அவரை துவைக்கிறாரு, எங்கள் வீட்டில் அம்மா துவைச்சி கொடுப்பாங்க. ஹாஸ்டல் லைஃப் நான் தான் துவைச்சிக்கிட்டு இருக்கிறேன். பலவிதமான கவலைகள் நேரத்திலும் ஸ்டேஜிலும். அவன் எண்ணத்தை உடுத்துவோம், கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த கவலை நம்மை அழித்து விடும். ஆகவே தான் அன்பான இயேசுவை பலிபீடத்தின்னு சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. கவலை நம்மை சந்தேகிக்க வைக்கும். ஆண்டவரையே சந்தேகப்படுத்திடும். ஆண்டவர் இருக்கிறாரா? அவர் இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நான் கைவிடப்பட்டவனை போல இருக்கிறேன், கைவிடப்பட்டவளை போல இருக்கிறேன், என் தேவைகள் சந்திக்கப்படலை, 21 நாள் ஆயிடுச்சு, இன்னும் என் ஜெபம் கேட்கப்படலை. ஆனால் ஆண்டவரை கண்டினியூவா வர்றேன், டெய்லி ஆண்டவரை தேடுறேன். ஏன் ஆண்டவரே? ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதிருங்கள். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கூட்டையே கடிச்சிடும்.
ஆண்டவரே சந்தேகப்பட வச்சிரும். அவர் இருக்கிறாரா, உண்மையா இருக்கிறாரா, ஜெபத்தை கேட்கிறாரா, அவருக்கு கண்ணு இருக்கிறதா, காது இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தரை சந்தேகப்பட வைக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா கவலைப்படாம இருக்க முடியுமா? கவலைக்கு வேற வார்த்தைலாம் இருக்கு. கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்டன், பாரமா இருக்குங்க. இன்னைக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் பாருங்க, ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. கவலைப்படுறதுனால உடல் ஆரோக்கியமும் கெடுகிறது, சரீர ஆத்துமா தொய்ந்து போகிறது, சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துருது. சபையை உத்வேகப்படுத்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள். ஆமென். நாளைக்கு என்ன செய்வோம், இது பெரிய கவலைங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் கொடுக்கணுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு கல்லூரியில் ஃபீஸ் கட்டணும், என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் அப்பன் இயேசு பார்த்து கொள்வார். ஆமென். இயற்கையை கவனித்து பாருங்க, இயற்கை எத்தனை சந்தோஷமா இருக்கு. இயற்கை அது பொருளாதாரத்தையோ அல்லது பணத்தையோ சார்ந்தது அல்ல. நம்ம வாழ்க்கையில ஏன் நமக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னா, நம்முடைய மனது முழுவதும் எதை சார்ந்து இருக்கிறது? பேங்க் பேலன்ஸ். ஐயோ, நீ 1500 தான் இருக்கு, 5000க்கு கீழே போயிடுச்சே. நம்ம இருதயமெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு. அதாங்க பிரச்சனை நமக்கு. ஸ்தோத்திரம். நமது இருதயம் கர்த்தரை சார்ந்திருப்பதாக. அல்லேலூயா. அவரல்லவோ நம்மை சிருஷ்டித்தார். நாம் பிறக்க வேண்டிய குடும்பத்தை காண்பித்து கொடுத்தது கர்த்தர் அல்லவா? நமக்கு கணவனை கொடுத்தது, மனைவியை கொடுத்தது, பிள்ளைகளை கொடுத்தது எல்லாம் கர்த்தர். அவரே நம்மை போஷிக்கிறவர், அவரே நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை ஆதரிக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஓ ஸ்தோத்திரம். கடைசி மட்டும் நம்மை கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. அந்த உற்சாகம் இருக்கணுங்க. நம்முடைய இருதயம் எப்போதும் பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கிறது. மெட்டீரியல் பிளஸிங், பணத்தை சார்ந்து இருக்கிறது. பணத்தை கவனிங்க, செல்வம் செல்வம்னு போயிடும். அப்படிதானே? யாராவது 1 லட்சம் உங்க பாக்கெட்ல வச்சுட்டு 1 மாசத்துக்கு அப்புறம் என்னை வந்து சந்திங்கப்பா, 1 மாசம் என் பாக்கெட்லேயே இந்த 1 லேக் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுங்க. அது பெரிய சாட்சிங்க. பணம் ஒரு இடத்துல தங்கவே தங்காது. ஆமென். அது இடம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்ம மனதும் பணத்தின் மேல் இருக்கும்போது, பணம் இருக்கிறப்ப சந்தோஷம், இல்லாதப்ப துக்கமா இருக்கிறோம். இருதயம் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறோம். சொல்ல முடியுமா? ஆமென். உங்கள் இருதயம் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கு. வீட்டில் ஒரு 10 பவுன் நெக்லஸ் வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்க இருதயம் எங்க இருக்கு? அந்த பீரோல உள்ளறையில பூட்டி வச்சு, அந்த சாவி எங்க வச்சிருக்கிறோம்? இப்படியே தேடிக்கிட்டு நடப்போம். ஆக சில சொல்றாங்க, எங்க வீட்டில் 1 பவுன் இருக்கிறதே பெருசு. ஏன் பாஸ்டர் நீ இதை வேற இப்ப சொல்லி எங்களை வெறுப்பேத்து? கவனிங்க, உங்கள் இருதயம் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் இயேசுவா இருந்தா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் அது நிரந்தரமாக இருக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் வார்த்தையின் மேல் வையுங்கள். வார்த்தை தாங்க நமக்கு பலன். வார்த்தையின் உறுப்பு ஒரு இக்கு மேல புல் ஸ்டாப் கூட மாறவே மாறாது. பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. ஆமென். நீங்க வேற எது மேலே விசுவாசத்தை வச்சா நீங்க தான் ஆபத்து, உங்களுக்கு பெரிய ஆபத்து. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாச அறிக்கையிடுங்கள், கர்த்தருடைய மகிமையை தேடுங்கள், கர்த்தருடைய சித்தத்தை தேடுங்கள். அதுவே நமக்கு பிரதானமாய் இருப்பதாக. அல்லேலூயா. ஆக இந்த கவலை எப்படிப்பட்டது? நம்மை அழித்து விடும், சந்தேகத்தை ஏற்படுத்தும், டிசெப்டிவ், நம்மை ஏமாற்றும், டிஃபார்மேட்டிவ், குறைபாடுகளை சுற்றி காண்பிக்கும், ஃபால்ஸ் வியூ ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்வினை தவறாக சித்தரிக்கும். அதுதாங்க இன்னைக்கு நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கையில. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு BMW காரை பார்த்துடுறது, ஏதாவது ஒரு பென்ஸ் ஆடி காரை பார்த்துடுறது. என் வாழ்க்கை அவனை போல இல்லையே. ஏங்க அவங்க பிஸ்னஸ் என்ன, அவங்க ஹார்ட் ஒர்க் என்ன,
அது என்ன உங்கள் வாழ்க்கை ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? நிறைய நேரம் நம்ம கம்பேர் பண்ணுறோம். நம்ம ஆதார் கார்டில் ஆதார் ப்ரூஃப் என்ன? ஐபால் விட்னஸ், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்காவது ஒருத்தருக்கு மேட்ச் ஆகுதா? அப்படின்னா வி ஆர் யூனிக், நாம் தனித்துவமானவர்கள், ஒவ்வொருவரும் விசேஷ விதமாக அழைக்கப்பட்டவர்கள். ஒருவருடைய வாழ்க்கை கம்பேர் பண்ணாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 C கேன்சருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் புற்றுநோய் எது அப்படின்னா கம்பேரிசன். அவங்கள பார்க்குறது, இவங்கள பார்க்குறது, சினிமா ஷார்ட்ஸை பார்க்குறது, ரீல்ஸை பார்க்குறது, அதெல்லாம் ஃபியூ செகண்ட்ஸில் கிளைமேக்ஸே முடிச்சிடுறாங்க. இப்போ யாரும் படம்லாம் பார்க்குறது இல்லை. 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறது எங்கே? ஒரு 10 செகண்டில் கிளைமேக்ஸே முடிஞ்சிருது. சீக்கிரத்தில் எல்லாம் முடியணும், எல்லாம் ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டு, எல்லாம் துரிதமாக கிடைக்கணும். சோத்திரம். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட விசேஷமானவர்கள். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருவருக்கும் கவலை இருக்கு. ஆனால் புதுசு புதுசாக தினசாக இருக்கும், கலர்ஃபுல்லான கவலைகளாக இருக்கும். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. சோத்திரம். கம்ப்ளைண்ட் பண்ணாத. வாயை திறந்த சிலருக்கு என்ன? ஒரே கம்ப்ளைண்ட், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இருக்கணும், அப்படி. வாயிலிருந்து எப்போதான் நல்ல வார்த்தை வரும்? சி கம்ப்ளைண்ட்ஸ் கேன்சர். கம்பேரிசன், கம்ப்ளைண்ட், கிரிட்டிசிசம், கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. செலவு, கேலி, கிண்டல், பரியாசம். இது 3 ஆவிக்குரிய வாழ்க்கையில் புற்றுநோய். ரொம்ப கவனமாக இருந்து இது 3லிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இது ஃபால்ஸ் வியூ ஆஃப் யுவர் லைஃப், உடைய வாழ்வினை தவறாக சித்தரிக்கும். ஸ்தோத்திரம். அடுத்து பிளைண்டஸ், நம்மை குருட்டுத்தனமாக நம்ம கண்களை மூடிடும் சில நேரத்தில். எப்படி அப்படின்னா நம்மையே பார்த்துட்டு செல்ஃப் சென்டர் ஆகிறோம். உன்னை பாரு, நீ இப்படியே இருக்கிற, நீ வாழ்க்கப்பட்ட குடும்பத்தை பாரு, உன் மனைவியை பாரு, உன் பிள்ளையை பாரு, அந்த பிள்ளைகளாம் எப்படி படி, எல்லாம் செல்ஃப் சென்டர் ஆயிரும். நம்மையே பார்த்து நொந்து கொள்ளுவோம். இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட கவலை விரட்டி அடிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சோத்திரம். ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு எடுத்து போடும்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? கிறிஸ்தவங்க கவலைப்படவே கூடாதா? கவலையெல்லாம் கர்த்தர் மேல் இறக்கி வைத்து விடு. ஆமென். தொழில் துறையில் வருகிற நெருக்கடியெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சோத்திரம். எல்லாம் அவர் மறந்துவிட அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இந்த கவலை என்பது நாளைய தினத்தின் தூக்கத்தை காலி செய்துவிடும். நாளைய தினத்தின் தூக்கத்தை காலி செய்துவிடும். மட்டுமல்ல, இன்றைய பலத்தை உறிஞ்சிவிடும். இன்னைக்கு வேலை செய்யவே விடாது நம்மளை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதிருங்கள். ஆமென். இந்த கவலை எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள், விருப்பங்கள். அந்த கவலை ஏன் ஆண்டவர் படக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா, நமது வாழ்வை குறைத்து விடும், ஷார்ட்டர் லைஃப் ஆகிவிடும். நமக்கு லாங் லைஃப் வாழணும்னு ஆசை, நீடி ஆயுசு வேணும், நல்ல சுகமாக வாழணும். இந்த கவலைப்படுறதுனால இன்றைக்கு கவலையில் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா? பலிபீடத்திலிருந்து வருகிற நல் வார்த்தை உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. இது கிரேக்க மொழியிலே எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த வரி கவலையை எப்படி சொல்றாங்க? டு பி ட்ரான் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இப்போ இந்த மேஜை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு சைடு தள்ளுனா தள்ளும், அல்லது இங்கிருந்து தள்ளுனா அந்த சைடு போகும். இந்த மேஜையை இந்த 4 திசைகளில் இருந்தும் தள்ளினா என்ன ஆகும்? மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், சேம் ஃபோர்ஸ் இங்கேருந்து கொடுக்குறோம், அதே டைமில் இங்கே 4 இடத்திலிருந்தும் ஒரே ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அப்படி ஒடுங்கி அது உடைந்து போயிடும். சின்ன ஒரு மூமெண்ட் கூட இருக்காது. நம்ம கவலை அப்படிதான். கிரேக்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை டு பி ட்ரான் இன் டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன்ஸ். எல்லா இடத்திலிருந்து நம்மை புஷ் பண்றது போல நம்மால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் இருதயம் நீடூழி வாழ கர்த்தர் இந்த தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆக ஏன் கவலைப்படக்கூடாது? அது நம்மை ஒடுக்குகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 4:18.
வசனத்தை கேட்டும் ம், உலக கவலைகளும் ம். ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து ம், வசனத்தை நெருக்கி போட நிறுத்தி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அதனால் பலனற்று போகிறார்கள். இந்த வேர்ட் ஆஃப் காட் நீ எத்தனை மெசேஜ் கேட்டாலும் கிரியை செய்யாமல் போகிறதற்கு ஒரே ஒரு 3 காரணம் என்னவென்றால், கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யம், இச்சைகள். இந்த 3 நமக்குள்ள இருந்துச்சுன்னா எத்தனை பெரிய பிரசங்கம் கேட்டாலும் அது பிரயோஜனமே இருக்காது. இருதயத்திலிருந்து இந்த கவலைகள் நமது தேவனுடைய வார்த்தையை எடுத்து போடும். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் தியானித்து கொண்டிருக்கிற மத்தேயு 6ஆம் அதிகாரம் எதன் பின்னணியிலே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், செர்மன் ஆன் தி மவுண்ட். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். ஐயா, ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு கற்பித்து கொடுத்த நல்ல மேனுவல், டெமான்ஸ்ட்ரேஷன். இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மேனுவலை கொடுத்திருக்கிறார். மனித இனத்திற்கு ஒரு கையேடாக கொடுக்கப்பட்ட 3 அதிகாரங்கள் ரொம்ப உன்னதமானது. ஹல்லேலூயா. அந்த மலை பிரசங்கம் முடிவிலே ஜனங்கள் தேவனுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 7 கடைசி வார்த்தை 28, 29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆக மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டதை நம்ம தியானிக்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இதற்கு வேற ஒரு வேர்டு, ஒரி அப்படிங்கிற வேர்டுக்கு என்னது? பேர்டன், பாரம், கன்சர்ன். இது எப்படி நமக்குள்ள பிரவேசிக்கும் தெரியுமா? நீ இப்படியே கல் மாதிரி இருந்தனா என்ன ஆகுறது உன் குடும்பம்? இப்படியே கம்முன்னு இருக்கிறிய, இப்படிதான் நம்ம இருதயத்தில் கவலை வரும். ஒரு ஸ்டெப் நீ எடுக்க மாட்டியா? முயற்சி எடுக்க மாட்டியா? நம்மேல் கரிசனையா இருப்பது போல இந்த கவலை நமக்குள்ள வருங்க. இதை குறித்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அப்போ பாஸ்டர் என்னத்தான் செய்யறது? உட்காருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தின் திட்டங்களை எழுதுங்கள். ஆமென். என்ன செய்யணும் எழுதுங்க, உங்களுடைய தேவையெல்லாம் எழுதுங்க. எழுதி கையை வைத்து அதன் மேல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். எனக்கும் எனக்கும் கவலை இருக்கு. ஆனால் கன்சர்னாக வரும், பேர்டனாக வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, பிளானிங்காக மாற்றணும். திட்டமிடுதல். நாளைய வெற்றிக்கு திட்டமிடாதவன் தோற்று போகிறவன்ங்க. திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். பிளானிங்கே இல்லை, அப்புறம் எப்படிங்க வாழ்க்கை உருப்படும்? தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஒரு பேப்பரை பேனா எடுத்துட்டு உட்காருங்க, திட்டமிடுங்கள். உங்கள் குடும்பத்தை குறித்து எழுதி வைத்து ஜெபம் பண்ணி பாருங்க. எத்தனையோ நன்மைகளை கணக்கே சொல்ல முடியாது. அத்தனை நன்மைகள் உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிற அடியானுக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். கண்ணீரோடு ஜெபிக்கணும். திட்டமிடு. கவலைப்பட்டு கலங்கி உட்கார்ந்து நிலை குலைந்து போவதற்கு பதிலாக திட்டமிட்டு ஜெபத்திலே தரித்திரு, உபவாசத்திலே தரித்திரு. கர்த்தர் விண்ணப்பங்களை கேட்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். பிளானிங். இன்ஸ்டெட் ஆஃப் பர்டன், இன்ஸ்டெட் ஆஃப் கன்சர்ன், இன்ஸ்டெட் ஆஃப் worry, you should have planned everything. எல்லாவற்றையும் திட்டமிடு. தேவ சமூகத்தில் வைத்து திட்டமிடு. தேவனிடத்தில் தெரிவி. கடைசியில் சொன்னேன், அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருது. ஏன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் யார்ட்டையாவது போட்டு கொடுப்பாரா? போட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். 100% ஆண்டவரை நம்பலாம். நீங்க உங்க அப்பாட்ட சொல்ற மாதிரி, உங்களுக்கு அன்பான விடத்துல சொல்ற மாதிரி உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி ஜெபம் பண்ணுங்க. கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். அப்ப கவலை யார் படுகிறார்கள்? உலகப்படுகிறாங்க. நீங்களும் நானும் உலகத்தார் அல்லவே. we are separated one. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென்.
6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள், உலகத்தார்கள். லூக்கா 12:30 வாசித்து பாருங்க. இதே சேம் இந்த வேர்டு அப்படியே ரிப்பீட் ஆகும். அதில் ஆண்டவர் அஞ்ஞானிகள் என்ற வார்த்தைக்கு பதிலாக உலகத்தார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அவர்கள் தான் தேடி திரிகிறார்களே ஒழிய தேவனை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் இதன் பின்பாக போகவே கூடாது. எதன் பின்பாக? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை பேசிக் நீடுங்க, இதெல்லாம் கர்த்தர் தருவார். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நாம் அப்படி என்றால் என்ன செய்யணும்? நமக்கு என்னன்னா ஒரு பெரிய கேள்வி, நம்ம என்ன செய்யணும்? கவலை வருது, கண்டிப்பா வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், முயற்சி எடுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா இருதயத்தின் ஆழத்துல கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்மை சுற்றி இருக்கிற சிலவற்றை கவனிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. கவலைப்படுவதற்கு பதிலாக ஆண்டவர் சில அற்பமான ஜந்துக்களை காண்பித்து, அற்பமான இவ்வளோ பெரிய மனிதர்களுக்கு அற்பமானவைகளை கொண்டு கர்த்தர் பாடம் புகுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம நேச்சரை பார்க்கறதே இல்லை. இது எங்க பார்க்க விட்டுச்சு? இது பார்க்க விடுதா நம்மளை? இன்னைக்கு ஜன்னல் பக்கத்தில் வேடிக்கை பார்க்குற பழக்கமே இல்லை. இதுதான் உட்காந்து எங்கே போனாலும் பாருங்க, பஸ் ஸ்டாப்பு, எந்த இடத்துல போனாலும் சரி, வாலிபர்கள் இதே தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. இயற்கையை ரசிக்கிறதே இல்லை. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆமென். அவைகள் பொருளாதாரத்தை மையமாக கொண்டு வாழவில்லை, தேவனையே சார்ந்து வாழ்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு போஷிக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் தமது சாயலிலே உண்டாக்கப்பட்ட நம்ம போஷிக்காம இருப்பாரா? நம்மை கட்டாயம் போஷிப்பார். நமக்கு வேண்டிய உணவுக்கு வேண்டியவைகள், எதிர்காலத்துக்கு வேண்டியவைகள், சோத்திரம், நல்ல ஒரு சொந்த வீடு, வாகன வசதி எல்லாம் ஆண்டவர் தருவாராக. மேலாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். அல்லேலூயா. ஓ சோத்திரம், மெய்யாகவே நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துபவன் யார்? நல்ல கரங்களை தட்டி, ஓ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை பெற்றுக்கொள்ளும். ஓ ரீபா ஹதரபா சந்தரபா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் உன் குடும்பத்தை போஷியாமல் இருப்பாரோ? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் நடத்தாமல் இருப்பாரோ? கட்டாயம் செய்வார். ஹல்லேலூயா. உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. நம்முடைய இருதயம் பொருளாதாரத்தை மையமாக வைத்து வாழாமல், பேங்க் பேலன்ஸை மையமாக வைத்து வாழாமல், நகை நட்டு ஆமீன் பணத்தை மையமாக வச்சு வாழாதீங்க. கர்த்தரே நடத்துவார்னு சொல்லுங்க. கர்த்தர் கட்டாயம் நடத்துவார். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளை பார்க்க சொல்றார். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, உங்கள் அப்படிங்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை பெற்றோர் பிள்ளைகள் உறவாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமென். பரமண்டல ஜெபத்தில் கூட அவர் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், பேட்டர்ன் ஆஃப் பிரேயர், பரமண்டலில் இருக்கிற என் பிதாவேன்னு சொன்னாரா? அப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் இருக்கிறோங்க. we are in big family. நம்ம ஆண்டுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். நமக்கெல்லாம் ஒரே ஒரு தகப்பன், கர்த்தர். ஆமென். பிதா, ஹெவன்லி ஃபாதர். அது இங்க சொல்ற உங்கள் பரமபிதா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. பரமபிதா ஆகாயத்து பட்சிகளை பிழை பூட்டுகிறவர் உங்களை கட்டாயம் பிழை பூட்டுவார். ஆமென். உங்களில் ஒரு சிலர் எதிர்காலத்தை நினைத்து நிலை குலைந்து வந்திருக்கிறீங்க. பொருளாதார தேவைகளை நலிவடைந்து இருக்கலாம். பயப்படாதீங்க. பரமபிதா உங்களை பிழை பூட்டுவார். ஆமென். ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். சந்தோஷம் இல்லையா? யூ ஆர் ஸ்பெஷல் ஒன். அடுத்து
வேற இன்னொன்னு பார்க்க சொல்றார். 28 வாசிங்க. உடைக்காகவும் ம். நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அல்லேலூயா. இவைகளை உடுத்துவிக்கிறவர் கர்த்தர். ஆமென். எவ்வளோ நம்ம சோர்ந்து போயிடுறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரியை போட்டாரு, திருப்பூர் மாவட்டமே தள்ளாடுகிறது. நெசவு தொழில் ஏற்றுமதியில் மிகப்பெரிய பாதிப்பு. எவ்வளோ பெரிய டாக்ஸ் போட்டாலும் நம்முடைய கைத்தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்மை உடுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கடைசியில் பாருங்க, தீபாவளி போனஸ் அது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, அவ்வளோதான். கையில் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது, காணாமலே போயிடும். அப்படியே உங்களுடைய செலவு, உங்களுடைய மீதி ஒருவேளை ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுனால நீங்கள் உடுத்தலை, கர்த்தர் தான் உங்களை உடுத்துகிறார் என்று நினைத்தால் உங்களுக்கு அபரிவிதமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய உணவுக்கு பஞ்சம் இருக்காது, உங்கள் உடுப்புக்கு பஞ்சம் இருக்காது. கர்த்தரே உங்களை நடத்துகிறவர். ஆமென். காட்டு புல்லை கவனித்து பாருங்கள். அது யாருங்க அதுக்கு போய் ட்ரெஸ் போட்டு விட்டா? காட்டு புஷ்பம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, விதவிதமான வண்ணங்கள் தீட்டப்பட்டது போல இருக்குது. நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகுது. காட்டுப்பூக்கு யார் பெயிண்ட் அடித்தா? எவ்வளோ அழகான வண்ண கலர்கள். உடைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆமென். அற்பமானவைகளை கொண்டு ஆண்டவர் சிறியவைகளை கொண்டு பெரியவர்களாகிய நமக்கு பாடம் புகட்டுகிறார். ஆமென். ஆக ஸ்தோத்திரம். நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆக ஸ்தோத்திரம். கவலையை படாதிருங்கள் என்பதற்காக ஆண்டவர் இயற்கையை சுட்டி காட்டுகிறார். சரி, இப்போ என்னதான் சொல்ல வர்றார், என்னதான் செய்யணும்? வாசிக்க கேட்கலாம். 3வது குறிப்பு, நாம் என்ன செய்ய வேண்டும்? 32 வாசிக்கலாம். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாருங்க. உனக்கு எப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கல்லூரி படிப்பு எப்போ முடிக்கணும், எங்கே பிளேஸ் ஆகணும், எங்கே இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சோத்திரம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் இந்த ஆலயத்தின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. உன் நினைவுகளின் தோற்றங்களை அறிந்து உன்னோடு பிரத்யட்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பரமபிதா. எந்த ஸ்தோத்திரம், எவ்வளவு நல்ல ஒரு உறவு பாருங்க. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு மிக அருமையானது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரோடு உள்ள உறவை நாம் புதுப்பிக்கிறதுல தீவிரமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? 3 காரியங்களை நம்ம செய்யணும். கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். விசுவாசத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்க வேண்டும். அவரை சார்ந்து இருக்கணும். மனுஷர்களை மதிக்க கூடாதுன்னு சொல்லல, கண்டிப்பா மனிதர்களை மதிக்க வேண்டும். ஆனா இருதயத்தின் ஆழத்துல நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஊற்று கர்த்தர் தான் என்கிற ஒரு ஆணி வேங்கூரம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஃபெய்த், முதலாவது ஃபெய்த். 2வது ஃபாதர், அவர் நமக்கு பரமபிதா. ஆமென். இந்த பூலோகத்துல நம்முடைய தகப்பன் தவறி போயிருக்கலாம், தகப்பனை இழந்து வந்திருக்கலாம். இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்டில் தகப்பன் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லை என்று கலங்கி வந்திருக்கிற தேவச்சனமே. அல்லது ஒரு சிலர் சொல்லலாம், எங்கள் தகப்பன் இருக்கிறார், பெட் ரிட்டனாக இருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தார், பூலோகத்தில் உன் தகப்பன் உன்னை கைவிடலாம், அல்லது உன் தகப்பனுக்கு தள்ளாடுகிற வயதாக இருக்கலாம். பரமபிதா ஒருபோதும் வயதானவர் அல்ல. அல்லேலூயா. அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறார். உன்மேல் ஆண்டவர் கரிசனையாய் இருக்கிறார். அவர் உனக்கு எப்போதும் பிதாவாய் இருக்கிறார். உன்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். உன்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். உன்னை தூக்கி தோளிலே சுமக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பல நேரத்தில் நீங்க நடக்க முடியாத இடத்துல கர்த்தரே தூக்கி சுமக்கிறார். ஆமென். சின்ன குழந்தைய அம்மா தாங்க இடுப்புல, கொஞ்சம் வளர்ந்துட்டா தள்ளி விட்டுருவாங்க. இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன், உன போய் நான் தூக்க முடியுமான்னு. ஆனால் தகப்பனை கவனிச்சு பாருங்க, அவன் தோளில் சுமக்கிறவன். ஆமென்.
தகப்பன்கிற பதத்தை ஏன் சொல்ற? ஆண்டவர் எல்லா ரோல்லையும் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேக்சிமம் பரமபிதா, பரமனில் இருக்கிற எங்கள் பிதா அப்படின்னு தான் சொல்லுவார். தகப்பனாக தன்னை சித்தரிப்பார். ஒரு தகப்பன் தாங்க தன் பிள்ளை தன்னை விட மேலானவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் ஒரு தகப்பன். ஆமென். நான் தான் படிக்கலை, நான் தான் கை நாட்டு, என் பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், நான் தான் வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைகள் நிழலில் ஃபேன் காற்றில் ஏசியில் வேலை செய்யட்டும்னு சொல்லி எத்தனை தகப்பன்மார் தங்களுடைய பணத்தை சிபிஎஸ்இ ஸ்கூலில் விரயம் பண்ணுறாங்க. ஒரு தகப்பன் தாங்க அப்படி நினைப்பான். தகப்பனுடைய இருதயம் நம்முடைய தேவனுக்கு உண்டு. ஆமென். என்னை விட நான் பார்க்கிறது இவ்வளவுதான். என் பையன் என் தோளில் உட்கார்ந்தா என்னை விட உயர்ந்த பார்வையுடையவனாயிருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தோளின் மேல் சுமந்து அழகு பார்க்கிற ஒரு பரம தகப்பனாய் வந்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆராதிக்கிற தேவனை ஒரு தகப்பனாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம், நாம் என்ன செய்ய வேண்டும். 3வது குறிப்பின் கடைசி குறிப்பு 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். Put God in first. Putting God's will first in our life so that he might be glorified. ஆண்டவரை முதலாவது நாம் வைக்க வேண்டும். இந்த குறிப்பை நம்ம அநேக நேரத்தில் மறந்துடுறோம். Put God in first. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது அஞ்ஞானிகள் உலகத்தார் நாடி தேடுகிற உணவு, உடை, இருப்பிடம், தண்ணீர் எல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, சத்திய வார்த்தைகள், அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நீங்க சரியாக தான் வாழ்றீங்க, உங்களை குற்றப்படுத்தல, ஆனா முன்னுரிமை மாறி விடுகிறது, அவ்வளவுதான். கர்த்தரை தூக்கி அடியில் வச்சிடறோம். சொந்த பந்தங்கள், காது குத்து, மூக்கு குத்து, புண்ணியாச்சனை இதெல்லாம் மேலே வச்சிடுறோம். ஆண்டவரை தூக்கி போட்டுடுறோம். டைம் இருந்தால் வர்றேன் ஆண்டவர், டைம் இருந்தால் உபவாசத்துக்கு வர்றேன். ஆக தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? ராஜ்யத்தில் என்ன இருக்கு? நமக்கு ஒரு கேள்வி, ராஜ்யம்னா என்ன? பரமண்டல ஜபத்தில் பாருங்க, 2ஆ பிரிக்கலாம் பரமண்டல ஜபத்தை. we can divide into 2 part. என்ன அப்படின்னா, இதே மலைப்பிரசங்கம் தான், அதில் பரமண்டல ஜபம் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரம் மலைப்பிரசங்கம். இதில் 6ஆம் அதிகாரத்தில் 9, 10 பார்த்தீங்கன்னா நம்ம தேவையெல்லாம் சொல்லப்படவே இல்லை. புட் காட் இன் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த பேட்டர்ன் ஆஃப் பிரேயரில் முதலாவது வருகிற ஜப வரிகள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தது. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. முதல் ஜெப குறிப்பே ஏசப்பாவுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். நல் உறவை குறிக்கிறது. எங்கள் பிதாவே, முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல் உறவில் ஆரம்பிக்கப்படுகிறது ஜெபம். அவர் பெற்றோர், நாம் பிள்ளைகள். ஆமென். அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். அடுத்து அவருடைய நாமத்தை குறித்ததான ஜெப குறிப்பு. 3வது அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான ஜெப குறிப்பு. உம்முடைய ராஜ்யம், thy kingdom come. அடுத்து ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்கள் தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. தேவனுடைய காரியத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன். ஆமென்.
நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் ம். என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். ம். அப்பொழுது அவர்கள் ம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து சொல்லி, கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு ஆலயம் கட்ட போகிறோம். ஆமென். அதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஒரு குரூப் மட்டும் வர்றாங்க, ஒருத்தவங்க வர்றதே இல்லை. எல்லாரும் வரணுங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று இந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்த கடவீர்கள். ஆமென். உம்முடைய ராஜ்யம். அடுத்து என்ன சொல்றாரு அந்த பரமண்டல ஜபத்துல? வாசிக்கலாம். உம்முடைய சித்தம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ராஜ்யத்தை தேடுங்கள். அப்படின்னா ராஜ்யத்தை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில எதை முதலாவது வைக்க வேண்டும்? தேவனுடைய சித்தம். will of God, let your will be done, Lord Jesus. பரலோகத்துல 100% கர்த்தருடைய சித்தம் நடக்கிறது. அதே போல இந்த பூலோகத்துல இந்த காரணப்பேட்டை இந்திய தேவ சபையில நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தை கிங்டம், ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம், ராஜ்யத்துக்கு ப்ரையாரிட்டி. அப்படின்னா என்ன? காட்ஸ் வில். என்னுடைய வில் வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்தை நான் ரெண்டாவது வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா தாங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த இடம் எனக்கு வேண்டாம், இந்த வீடு எனக்கு வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். அல்லேலூயா. ஆக முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி தேடணுங்க. சர்ச் பண்ணணும், தேடணும். அப்படி தேடும்போது உங்களுக்கு நான் சவாலாக சொல்ல முடியும், அப்பொழுது அஞ்ஞானிகள் தேடுகிற, உலகத்தார் தேடுகிற இவைகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும், கூட கொடுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அடுத்து சொல்றாரு, திருப்பி சொல்றாரு ஆண்டு. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அதின் பாடு போதும். ஹல்லேலூயா. திருப்பி சொல்ல, இந்த அதிகாரம் முடியும் போது கவலைப்படாதிருங்கள். அந்தந்த நாளுக்கு. அது ரொம்ப போட்டு ஏன் குழப்பிக்கிற? ஆண்டவர் சிலரோடு தீர்க்கமாக பேசுகிறார். ரொம்ப போட்டு குழப்பாத. இன்னைக்கு நடக்குதா? இது போதும். அடுத்த நாள் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு நபரை காண்பித்து கொடுத்து அந்த நபருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் என்ன? சிந்தனை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற உங்களை பார்த்து பேசுகிற பிரத்யட்சமான வார்த்தை. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மார்த்தாக்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். மார்த்தாளை போல அநேக சகோதரர்களும் அநேக காரியங்களை குறித்து ஒன்னா ரெண்டா கவலைப்படாதீங்க. நீங்க ஒடுங்கி போயிடுவீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும், உங்களுடைய வாழ்நாள் ரொம்ப குறுகிரும். தேவனுடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிலவளாயிருந்தாள். ஆண்டவர் சொல்ல, தேவையானது ஒண்ணுதான்ப்பா, ஒன்னே ஒண்ணுதான். அது கர்த்தரை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. தேவ சமூகத்தில் அமர்ந்து அப்படி வார்த்தையை கேட்டு என்ன சொல்லுகிறார் அது போதும். ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. இயற்கையை கவனிச்சு பாருங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அது காகங்கள் சொல்றார். காகங்களை கவனித்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அதெல்லாம் கவலைப்படுதா?
அதெல்லாம் ஃபுல் டிபெண்ட் ஆன் காட். கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறது. அன்னன்னைக்கு உள்ள பாடு போதும். இரவு நேரத்தில் போய் மரத்தில் உட்காந்து ஒரே அரைச்சல் தான், கா கா கா. அன்னன்னைக்கு ஆகாரம் கிடைச்சிச்சா போதும். போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வத்தி மிகுந்த ஆதாயம் போதும். இன்னன்னைக்கு கிடைச்சது போதும். மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். மார்த்தாளை போல அநேகர் கவலைப்பட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, அது நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. மரியாதை போல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தது. அல்லேலூயா. பேசுறவங்களுக்கு நாலேஜ் இருக்கா? கேட்குறவங்களுக்கு நாலேஜ் இருக்கா? கேட்குற உங்களுக்கு தான் நிறைய நாலேஜ். யூ ஆர் கெய்னிங். நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு நிறைய இலக்கு. நான் போய் ரீசார்ஜ் பண்ணணும், தேவ சமூகத்தில் உட்காந்து நிறைய படிக்கணும். ஃபுல்லாக படித்தாதான் அடுத்த நாளுக்குரிய தேவ செய்தி எனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். பேசுவது எளிதா, கேட்பது எளிதானா? கேட்பது மிக மிக எளிது. ஆமென். நீங்கள் கேட்க கேட்க ஞானவான்களாய் மாறி விடுகிறீர்கள். பேசுகிற எங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் படிப்பறிவே இல்லை, இங்கே வந்து போதனைகளினாலே எங்களுடைய பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறோம், எங்களுடைய குடும்பம் கர்த்தர் கொடுக்குற போதனைகளினால் நடக்கிறது. ஆமென். நீங்கள் வந்தவன்ட்ட கேட்டு பாருங்க, கடந்த வாரம் முழுவதும் மிக அற்புதமான போதனைகள். மன்னிக்கிற சுபாவம், விட்டு கொடுக்கிற சுபாவம், தாழ்மை, ஜபத்தின் ஆழம். எத்தனையோ போதனைகள் நமக்கு கொடுக்கிறார். உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக மாறும். அல்லேலூயா. 2 வார்த்தையை பயன்படுத்த சொன்னேன். உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் 2 வார்த்தையை பயன்படுத்தணும். புருஷன்மார் சொல்லணும், சாரிமா சரிம்மா. எதை கேட்டாலும் சரிம்மான்னு சொல்லுங்க. தப்பு செஞ்சா சாரிம்மான்னு சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும், சரிங்க சாரிங்க. இந்த 2 வார்த்தை உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்போம். அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள வளரும்போது ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து தாராளமாய் மன்னிங்க. ஆண்டவராகிய இயேசுவை கவனித்து பாருங்கள், எவ்வளோ அன்பின் ஆழங்க அவரு. சிலுவையை நினைச்சிட்டாலே போதும். வேற நமக்கு ஆறுதல் தர வேற இடம் தேவையே இல்லை. சிலுவை தான் நமக்கு ஆறுதல். இயேசு கிறிஸ்துவின் அன்பு எத்தனை உன்னதமான அன்பு. சிலுவையிலே ஆணிகளை அடித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. நம்மளை யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டான்னு எவ்வளவு கோவம் வருது. சிலுவையில் ஆணியை அரைஞ்சிட்டு இருக்கிறான், ரத்தம் பீறிட்டு வருகிறது. அப்படி வரும்போதே அறைகிறவர்களுக்காக, தன்னை குற்றப்படுத்துகிறவர்கள், காரி உமிழ்ந்தவர்களுக்காக, தன்னை காட்டி கொடுத்தவர்களுக்காக, சம்பந்தமே இல்லாம ரோட்ல போறவெல்லாம் ஆண்டவரை திட்டுறான், அவர்களுக்காக கல்வாரி அன்பை கவனித்து பாருங்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எவ்வளவு உருக்கமான ஜெபம். அவரையே நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாம் தருவாருங்க. உங்களுக்கு வேண்டிய பொருளாதாரமா, படிப்பா, வேலையா, வீடா, ஆஸ்தியா, வாகனமா, எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். இம்மைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடாதீங்க, மறுமைக்காக தேடி வாருங்கள். இம்மைக்குரியது தானாய் வரும். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் ஞாடி தேடுகிறார்கள், உலகத்தாரை போல அல்ல சுவாமி. நாங்கள் தேட வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. இந்த 21 நாட்கள் வந்து காத்திருக்கிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, உமது ராஜ்யத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்களே சுவாமி, உமது சித்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்கப்பா. சத்தியத்தை கேட்க வாஞ்சியோடு வருகிறார்கள். இப்படி வாழ்க்கையில அபரிவிதமான காரியங்களை செய்வீரா. இந்த கூட்டம் முடிவதற்குள்ள ஆண்டவரே, அநேக உயிர்ப்பிக்கிற சாட்சிகளை எழும்ப செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.